இந்த கிராமத்துல ஒரு அழகான கோயில் எல்லா ஜனங்களாம் பேசுகிறாங்க. அவங்க பேசிய வச்சு நம்ம இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு உள்ள போனா பூசாரி ஒருத்தர் இருப்பாரு. நம்ம இந்த கோயில் உள்ள போக வேண்டும். வாங்க பூசாரி வாங்க சுவாமி. ஆமா, எங்கிட்டு வரீங்க? சரி, எதற்காக வந்திருக்கீங்க? ஒரு அதிசயமான கோயில் இருக்கு, ஜனங்களா பேசிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கோயில் எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க ஒவ்வொரு மக கிளம்பி இங்க வந்திருக்கிறோம். கோயிலை பார்க்கணும், ஆலயத்தை பார்த்து அம்மனை பார்க்கணும், தரிசிக்கணும். அந்த அம்மா தரிசனம் கிடைக்கணும் வந்திருக்கிறோம். தடையே கிடையாது. இந்த அப்படிங்க அம்மனை பாருங்க, தரிசிக்கலாம் தாராளமா பாருங்க. அம்மா தாய் சுவாமி, என்னமா நாங்களும் எத்தனையோ ஆலயத்துக்கு சென்றிருக்கிறோம். அந்த அம்மா முய உருவத்தில் தான் நாங்க கோவில்ல பார்த்திருக்கோம். இது என்ன அதிசயமா இருக்கு. தலை மட்டும் காட்சி அளிக்கின்றது அந்த உருவமே சுவாமி. எத்தனையோ ஆலயத்திற்கு சென்றிருக்கிறோம். அம்மனுடைய உருவச்சிலையை பார்த்திருக்கோம். ஆனா சிரமட்டு இருக்கிறதே, உடல் எங்கேயாவது கேட்கறீங்க. அதிசயமா ஜனங்க வந்து அதிசயமா இருக்கா? ஆமா சுவாமி. அம்மன் யார் தெரியுமா? ஒரு நாட்டின் இளவரசி. ஒரு நாட்டவரசி? ஆமா. இந்த அம்மாவா? உண்மையே சொல்லுங்க சுவாமி. விகற்பபுரி நாடு மன்னருக்கு மகளாக பிறந்தவர்கள். ஆமா, பிறந்தது வெள்ளிக்கிழமை, ருதுவானது வெள்ளிக்கிழமை, திருமணம் நடந்தது வெள்ளிக்கிழமை. சிரம் மட்டும் காட்சி அளிக்கிறது. இந்த சிரம் ஆரம்பட்டது வெள்ளிக்கிழமை. ஆமா, அதிசயம் தானே. மீது கதையை சொல்றேன். இது அம்மனுடைய ஆலயம் இருக்கு இல்லையா? இந்த ஆலயத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தை உட்காருங்க, கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருங்க. நம் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். முப்புறங்களிலும் உப்பு நீரால் சூழப்பட்ட இந்த மாபெரும் மரண கண்டத்தில் ஒரு பகுதியாக விளங்குவதுதான் இந்த விதர்ப்பபுரி சாம்ராஜ்யம். இங்கு சென்னலும் கண்ணலும் செழித்துவங்க, அன்னமும் தாராவும் அசைந்தாட, கோட்டை சுற்றி கோபுரங்களும் நாட்டை சுற்றி உயர்ந்த மதில்களும் பல வளமிக்க இந்த விதர்ப்பபுரி நாட்டை ரைவதன் என்று பெயர் பெற்ற நான் இந்நாட்டு மக்களுக்கு நான் கொற்றவனாக திகழ்ந்து இந்த குடிமக்களுடைய குறைகளை தீர்த்து குற்றம் காணாத கொற்றவனாக என் செங்கோலுக்கு பஞ்சம் ஏற்படாத வகையில் அரணை தவறாது எனது ஆட்சிக்கு அவதூறு ஏறாது பகைவர்களும் என்னுடைய ஆட்சியை கண்டு வியக்கத்தக்க வகையிலே செங்கோல் வச்சவர்கள் யாரையே
என்னத்துக்கு நீ எங்களை அடிக்கிறீங்க? மாலையை எனக்கு போடுற மாதிரி போட்டு நீங்க 2 பேரும் போட்டு அது என்ன விஷயம் கேட்டா சொல்ல போறோம். உங்களுக்கு மாலை மரியாதை செய்யலாம் தான் மாலையை வாங்கிட்டு வந்தோம். எனக்கு மாலை போட வேண்டும் என்று நீங்கள் வந்தீங்க. பிறகு ஏன் உங்க கழுத்துல போட்டுக்கினீங்க? என்ன விளக்கம் கேட்டா சரி, என்ன விளக்கம்? வந்துங்க அந்த வழியா பார்த்தா படாது டமான்னு போட்டாங்க. ஏண்டா எனக்கு போட்டான்? ஏன் அவன் போட்ட பிறகு அவனுக்கு நான் மரியாதை செய்யணுமா இல்லையா? நான் என்னடா ஐயா இப்போ உங்க மாலை போனன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன். ஏண்டா உங்க மாலையிலாமா நான் எதிர்பார்ப்பது? நீ தானே என்ன போலன்னு போடா முட்டா. டேய் ஐயா, சபைக்கு வருவதற்கு உங்கள் இருவருக்கும் ஏன் இவ்வளவு நேரம்? என்னடா காலத்தாமன்னு கேக்குறீங்க? ஐயா உங்க சபைக்கு வரலான்னு வந்தீங்க. நாடக நடிகை வந்தாங்க, போட்டாங்க தலைவாழ இலை, அதுல வச்சாங்க 30 சொல்ல சாப்பிட்டு ஏறிக்க போன அடிக்குது ஜோன் அல்ல, அது பக்கத்துல நிக்குது 2 மலை, அதுக்கு கீழே காத்துறா சாராய மலை, எப்படி நான் கேட்டா சொல்றா 10 ரூபாய் கிளாஸ், அத சாப்பிட்டுட்டா வருது தண்ணி கலை, எங்களை விட்டு சொல்ல சாராயம் குடிச்சாதான் உனக்கு கதை வருதா? டேய் இது எப்படிப்பட்ட சபை? இந்திரன் சபைக்கு மேலான சபை. ஆகவே இந்த சபையின் முன்னால் நாம் இதைத்தான் பேச வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த வரம்பை மீறாது நடப்பதுதான் நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன் என்று கேட்டால், வகை அறிந்து வல்லவை வாய் சோரா, வகை அறிந்து வல்லவை வாய் சோரா, சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் என்று சொன்னார்கள். பல பேர் கூடியிருக்கின்ற சபையின் முன்னால் நாம் அவை அடக்கத்தோடு நடக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே முதலும் முடிவுமாக இருக்கட்டும். இந்த விதர்ப்பபுரி நாட்டு மக்கள் இந்த ரைவதன் ஆட்சியை போற்றுகிறார்களா, அல்லது எவராவது குறை என சொல்லி என்னுடைய ஆட்சியை போற்றுகிறார்களா? குறை என்பது கிடையாது. என்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனும் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் கருணையால் கடல் மூன்றும் கரை சூழ கன்னித்தமிழ் நாட்டின் காவலனும் உருவசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது என்பது நாடு என்ற முப்பாலூர் செப்பிய கருத்துக்கு ஒப்பாக இந்த விதர்ப்பபுரி நாட்டில் வறுமை என்னும் பெருநோயை வேறறுத்து கண்ணலும் சென்னலும் உன்னதமாய் செழிக்க வழிவகுத்து என்னுடைய புகழ் 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட அரசாட்சி செய்து வருகிறேன். மறை வகுத்த வியாசரும் செப்புதற்கு மறுக்க ஒண்ணா ஒப்பற்கரியதோர் உன்னத நூல் பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள். அணுவை துளைத்தேன் கடலை புகட்டி குறுகதரித்த குரல் என்றார் நம்முடைய தமிழ் மூதாட்டி அவை பாட்டி. அணுவை துளை செய்து அதனுள்ளே 7 கடல் நீரை புகுத்தியதை போன்று குறுகிய தன் 2 அடி பாடலில் உள்ளே இந்த மனித குலத்தின் வாழ்க்கை சட்டத்தை அமைத்தது திருவள்ளுவரின் குறட்பாவாகும். கீதை, குர்ஆன், பைபிள் என்பவை உலக பொது நூல். இருப்பினும் அவை 3 மத நூல்களாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி என்று கேட்கிறீர்களா? கீதை என்பது இந்துக்களின் புனித நூல், குர்ஆன் என்பது முஸ்லிம்களின் புனித நூல், பைபிள் என்பது கிறிஸ்தவர்களின் புனித நூல். ஆக இம்3 உலக பொது நூலாக இருக்கிறது. அவை மத நூல்களாகவே கருதப்படுகிறது. பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற வள்ளுவம் அப்படி கிடையாது. தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றினான் பன்மொழி புலவன் பாரதி, கம்பன், காளிதாசன், ஒட்டக்கூத்தர், காலமேக புலவர். இப்படி எண்ணிலடங்காத புலவர் பெருமக்களை பெற்றெடுத்தது நம்முடைய பாரத தேசம். இந்த பரத கண்டத்திலே ஒரு பகுதியாக விளங்குவதுதான் இந்த விதர்ப்பபுரி சாம்ராஜ்யம். கேள்விப்பட்டனா மற்ற ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
என்னுடைய மனைவியை அழைத்து வா. என்ற பெயரில் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என் கணவரை சென்று காண வேண்டும். சுவாமி உன்னுடைய பார்த்து பணிந்தேன். சுவாமி கடமலரை தான் பணிந்தேன்.
ஆண்டவனுடைய கிருபையா மஞ்சள் குங்குமத்தோடு நீண்ட ஆயுள் பெற்ற இன்று போல் என்றென்றும் சுபீட்சமாக வாழ வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொன்னார். ஒருவருக்கு 3 பொருத்தமாக அமைய வேண்டும். 3 பொருத்தம். அது என்ன பொருத்தம்னா மனைவி மாடு. ஏன்னா கோடி கோடியா கொடுத்து ஒருவர் மனை வாங்குவார். ஆனா ராசி இருக்காய் அந்த மாதிரி ஆயிரமா கொட்டி கொடுத்து மாடு வாங்கி வருவார்கள். ஆனா அது படுக்காங்காலி மாடா இருக்கும். அந்த மாதிரி 1000 சுற்றத்தார் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணிடத்திலே நல்ல குணம் இருக்காது. இதற்காகத்தான் சொன்னார்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று. நீ எனக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். மாதா பிதா செய்கின்ற பாவ புண்ணியம் அவர்கள் பெற்றெடுத்த மக்களை சென்று சேரும் என்பார்கள். அந்த வகையில் எனது முன்னோர்கள் செய்த புண்ணியம், என்னுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம், இப்படி ஒரு நல்ல குணவதியை ஆண்டவன் எனக்கு வாழ்க்கை துணைவியாக கொடுத்திருக்கிறார். எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? பின் தூங்கி முன்னெடுவார் பெண் குலத்து பொன்விளக்கு என்பார்கள். நீ அந்த வழியை பின்பற்றி நடப்பது இந்த மங்கையர் குலத்திற்கே மாபெரும் பெருமையை சேர்க்கிறது. தவிர மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாகின், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாகின் வாழ்க்கை இணைமாட்சிதாயினும். ஒருவருக்கு வரக்கூடிய மனைவியிடத்தில் நல்ல பண்பும் நற்குணங்களும் இல்லை என்றால் நாம் குபேரனுக்கு நிகராக செல்வம் படைத்திருந்தாலும் சரி, அத்தனை செல்வங்களும் ஒன்றுக்கு உதவாமல் பிரயோஜனமற்று போய்விடுகிறது. உன்னை நான் ஏன் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? எல்லா செல்வங்களையும் நமக்கு கொடுத்த ஆண்டவன் அந்த செல்வங்களை எல்லாம் நமக்கு பிறகு பரிபாலனம் செய்வதற்கு ஒரு மகனை தரவில்லையே என்ற வருத்தம். இந்த வருத்தம் நாளுக்கு நாள் என்னுடைய மனதிலே வாழ்த்தி வருகிறது. மக்கள் அனைவரும் உன்னை மலடே என்று சொல்லுகின்ற போது பெண்ணாக பிறந்த நீ அழுத உன்னுடைய கண்ணீரை வெளிப்படுத்துகிறது. நான் ஒரு ஆண் மக்கள், ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியும். மைந்தனில்லா குறை மனதினில் போல்
பொருளுக்கு நாம் என்றும் ஆசைப்பட்டது கிடையாது. அடுத்தவர் பொருளை அபகரிக்க வேண்டும் என்று கனவில் கூட நாம் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. நமக்கு ஏன் இந்த துன்பம்? பிள்ளை இல்லாதவர்கள் மாண்டு போனார், அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் இருக்காது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பசி என்று வந்தவர்களுக்கு, பசித்த வயிறுக்கு சோறு போடாத பாவிகளுக்கு சொந்தம் தனக்கு பிள்ளை இருக்காது என்று கருட புராணம் சொல்லுகிறது. ஒருவேளை நாமும் போன ஜென்மத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டோமா? சரி, நான் ஒன்று செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். இதற்கு உன்னுடைய கருத்து என்னவென்று சொல்லு. என்னங்க உன்னுடைய விருப்பம் என்ன சொன்னால் உன்னுடைய விருப்பமா அதே போன்று என்னுடைய அரைவத பூசணி குழந்தை இல்லாத காரணத்தினால் எத்தனையோ தானா தர்மங்களை செய்துவிட்ட நாம் அன்னதானம் மட்டும் இதுவரையும் செய்யவில்லை. ஆகவே அந்த அன்னதானத்தை செய்தாலாவது டிவியில போட்டு பார்க்கலாமா? வயிறார சாப்பிட்டு விட்டு வாயார வாழ்த்தினார் நமக்கு குழந்தை பிறக்காதா என்ற ஒரு அவநம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் அன்னதானம் செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். இதில் உன்னுடைய கருத்து என்ன? அத்தா, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதே தான் என்னுடைய விருப்பமும். பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக்கி விட்டது. காவல், எனக்கு குழந்தை பிறக்க வேண்டி இதுவரையும் நான் செய்யாத தானவாக்கிய அன்னதானத்தை செய்வதற்கு முன்வந்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய கோட்டையிலே அன்னக்கொடி பறக்கட்டும். அதை பார்த்து வருபவர்களுக்கு இல்லை என சொல்லாது வயிறார அமுது வழங்கி சகல விதமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்நாட்டை ஆளும் மன்னர் அன்னக்கொடியை ஏற்றி யார் வந்தாலும் அன்னதானம் வழங்கப்படும்.